சைடு அதை வந்து ஸ்டீமில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வச்சுருந்த சால்மனையும் நான் பொரிச்சிட்டேன். ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ணேன், ரொம்ப டீப் ஃப்ரையாக பண்ணல. எங்கள் வீட்டில் வந்து நான், ஜியானா, ஜெயின் நாங்கள் 3 பேரும் பார்த்திங்கன்னா பயங்கரமான சால்மன் ஃபேன்ஸு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிஷ்ஷுனா சால்மன் தான். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலரான நம்மளோட இந்தியன் மசாலாஸ் போட்டு தான் ஃப்ரை பண்ணேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், லைக் சிம்பிளாக குயிக்காக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஜியானாக்கு சால்மன் ரொம்ப பிடிக்கும். அதில் சைடில் வந்து மம்மி எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஸோ பிரியாணி இஸ் ரெடி. ஸோ இவ்வளோ தான் கைஸ் நான் வந்து லன்ச் பண்ணியிருந்தேன். சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையு, அதுக்கப்புறம் எக்கு ரைத்தா, இவ்வளோ தான் நான் லஞ்சுக்கு வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லன்ச் லேட்டாக தான் ஆயிடுச்சு. ஸோ ஜெயின் வந்த பிறகு தான் நாங்கள் கேக் கட் பண்ணோம். பொதுவாக பர்த்டேஸ்க்கு நான் தான் எப்போவுமே கேக்ஸ் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி நான் கடையில் குட்டியாக வாங்கிட்டேன். பிகாஸ் அவளுக்கு குட்டி பர்த்டே பார்ட்டி பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் திருப்பி வந்து எல்லாமே செய்யணுன்றதுனால ரொம்ப போர்ஷன் சைஸ் கேக் வேண்டாம், நிறைய சாப்பிட்ற மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு அவளுக்கு